சகுனி திரைப்படத்தின் இயக்குனர் சங்கர் தயாள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, கார்த்தி நடிப்பில் 2012ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் சகுனி. இந்த திரைப்படத்தை சங்கர் தயாள் என்பவர் இயக்கியிருந்தார். அது அவருக்கு முதல் திரைப்படமாகவும் அமைந்திருந்தது. கார்த்தி, அனுஷ்கா, பிரினிதி சோப்ரா மற்றும் சந்தானம் உள்ளிட்டோர் அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள். ஒரு காமெடி மற்றும் ஆக்ஷன் மற்றும் பொலிட்டிக்கல் சட்டையர் வகையில் அந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் இருவேறு விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் அடுத்தடுத்த அவருடைய திரைப்படங்கள் இயக்குவதற்கான வாய்ப்பு அவருக்கு சரியாக அமையவில்லை. தற்போது அவர் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த திரைப்படத்திற்கான செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று நடைபெறுவதாக இருந்தது. நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருந்தது. அந்த இடத்திற்கு, அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு அவர் வருகை தந்திருந்தார். அப்போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருப்பதாக கூறி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அதற்கு பிறகு கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு சென்று பார்க்கும்போது அவர் ஏற்கனவே காலமாகிவிட்டார், மரணமடைந்து விட்டார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தன்னுடைய 54வது வயதில் சங்கர் தயாள் மரணமடைந்திருக்கிறார். நந்தா, நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.